தாண்டி போறதுக்கு ரிஸ்க் எடுத்து போற அந்த ஓல்டு பிரிட்ஜில் எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு ஒரு கல்லு கூட அந்த பக்கம் நாத்தி வைக்கல. ஆனா எம்எல்ஏ ஆனா எம்பி சரி பிரிட்ஜ் எங்களுக்கு கவலை இல்லை. ஹாஸ்பிட்டல் உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் எல்லாருக்கும் வேணும். வேணுமா? ஹாஸ்பிட்டல் ஹெல்த் சென்டர் பில்டிங் கஞ்சிரப்புழா பஞ்சாயத்து ப்ரொபோசல் இருக்கா? 5 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்தாச்சு. எப்பவோ கொடுத்தாச்சு. இப்ப வரைக்கும் அது யூட்டிலைஸ் பண்ணல. ரிமைன்ஸ் அன்யூட்டிலைஸ்ட். 5 கோடி ரூபாய் ஹாஸ்பிட்டல் கஞ்சிரப்புழா பஞ்சாயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணல. 13 கோடி ரூபாய் கரக்குறிச்சி இழுத்தம் பாலம்க்கு யூட்டிலைஸ் பண்ணல. கோல்படம் தெங்கரா பிரிட்ஜ் உடஞ்சிட்டு இருக்கு. இட் இஸ் இன் a breaking stage. அதுக்கும் ஒன்றும் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த பிறகு 5 கோடி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த பிறகு கூட லேண்ட் அக்விசிஷன் இன்னும் நடக்கல. பணம் வந்தாச்சு, லேண்ட் இல்ல. எம்எல்ஏ எதுக்கு? இனி நம்மளுக்கு அந்த எம்எல்ஏ வேண்டாம். செகண்ட் டைம் நான் சொல்றேன், செகண்ட் டைம் நான் அந்த வார்த்தை அந்த வேர்ட்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு முன்னாடி. இனி நம்மளுக்கு அந்த எம்எல்ஏ வேண்டாம். கரக்குறிச்சி கரிம்பா ரோடு மம்பனம் கருவம்பாடி ரோடு இன்னைக்கும் ஒரு கம்பீர அவஸ்தால இருக்கு. குண்டு குழி கல்லு மேடு மண்ணு. அந்த ரோடையும் ரிப்பேர் பண்ணல. இது கூட பப்ளிக்ல எல்லாருக்கும் தெரியும். சோ ஹாஸ்பிட்டல் கொடுக்க மாட்டேன் பணம் வந்தாலும், பிரிட்ஜுக்கு ரிப்பேர் பண்ண மாட்டேன் பணம் வந்தாலும். சரி உன் ரோடு நீ பண்ணுவியா? அதையும் பண்ணல. எதுக்கு நம்மளுக்கு இந்த எம்எல்ஏ? இனி இந்த எம்எல்ஏ வேண்டாம். ஷெட்யூல்ட் காஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு ஷெட்யூல்ட் ட்ரைப், அட்லீஸ்ட் ஒரு பெண் குட்டி அவளுக்கு ஒரு லோன் கொடுக்கணும். அதுவும் வித்தவுட் கேரண்டி. முத்ரா லோன் எப்படி சொன்னேன் அப்படி. பங்காரம் வேண்டாம், ஸ்வர்ணம் வேண்டாம், பவன் கொடுக்க வேண்டாம், லேண்ட் கொடுக்க வேண்டாம், பில்டிங் கொடுக்க வேண்டாம். உனக்கு வித்தவுட் கேரண்டி லோன். அது ஸ்டாண்ட் அப் இந்தியா எஸ்சி எஸ்டி விமன் கேள்வி 687 loans Palakkad districtல 133 crores SC ST or women க்கு மாத்திரம் from every branch loan கிடைச்சிருக்கு ஒரு பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அதே மாதிரி PM ஸ்வநிதி, அதாவது ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், தெருவுல ஸ்ட்ரீட்ல கடை வச்சிருக்கிற சின்ன சின்னவங்க, வெஜிடபிள் விற்கிறது இல்ல ஃப்ரூட்ஸ் விற்கிறது, பூ விற்கிறது, இவ எல்லாருக்கும் சேர்த்து போட்டு 13,635 ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு PM ஸ்வநிதி லோன் கிடைச்சிருக்கு வித்வுட் கேரண்டி. அகெயின் சொந்தமா நீ வண்டியில பழத்தை வச்சு வந்து விற்கிறதுக்கு, பூ விற்கிறதுக்கு, காய்கறி விற்கிறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்றவா எல்லாருக்கும் PM ஸ்வநிதி மூலமாக 23.32 கோடி ரூபாய் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாத்திரம் கிடைச்சது. PM விஸ்வகர்மா கிட்டத்தட்ட 18 ட்ரேட்ஸ். நீ கார்பெண்டரா இருக்கலாம், ஹேர் ட்ரெஸ்ஸரா இருக்கலாம், பார்பர் ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல தோபியா இருக்கலாம், துணி தோச்சு கொடுக்கறவாளா இருக்கலாம். நீ யாரா இருந்தாலும் அந்த 18 ட்ரேட்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் 2649 அப்ளிகேஷன்ஸ் வந்து 1470க்கு சாங்ஷன் ஆயிடுச்சு.
அது ஹையஸ்ட் இன் கேரளா. இந்த பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல அட்டல் பென்ஷன் யோஜனா 60 வயசு வந்த உடனே உங்களுக்கு ஒரு மாதாந்திரம் பென்ஷன். அந்த ஸ்கீம் அட்டல் பென்ஷன் யோஜனாவில் சேர்ந்தது பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 1.41 lakh people. அவளுக்கு பென்ஷன் கிடைக்கும் 60 years ஆன உடனே. என்டியோட விகசித் கேரளம், சுரக்ஷித கேரளம், விஸ்வாசம் சம்பன்னம் கேரளத்துக்கோசரம் மேனிஃபெஸ்டோ கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பில்லர், விகசித கேரளம், சுரக்ஷித கேரளம், விஸ்வாசம் और சம்பன்னம் கேரளம், இதுக்கோசம் வீட்டுல தண்ணிலேருந்து ஆரம்பிச்சு நீ உன் பிசினஸ் பண்றதுக்கு பணத்திலேருந்து ஆரம்பிச்சு வீடு கட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்கும் சென்ட்ரல் ஸ்கீம் மூலமா பணம் கேரளாக்கு வந்துட்டு வந்து சேரினா கூட இங்க வேலை நடக்க மாட்டேங்கிறது. அந்த பணம் வேற எங்கேயோ போகுது. டைவர்ஷன், அந்த பணம் எங்கேயோ டைவர்ட் ஆகி யார் கையிலயோ போறதே தவிர மக்கள் ஜனங்கள் கையில வரதில்லை. ஸ்பெசிபிக்கா கொங்காடு பாலக்காடு விஷயத்துக்கு வந்தா, என்டிஏ கவர்மெண்ட் வந்தா, என்டிஏ எம்எல்ஏ எங்கிருந்து வந்தா, ஜெயிச்சு வந்தா, பாலக்காடு இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். கொடுத்து அதை நல்லா பில்டப் பண்றதுக்கு நாங்க எல்லா விதமான முயற்சியும் எடுக்கிறோம். அது ஆல்ரெடி நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல நாங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கோம். அதை செய்யணும். லோக்கல் எம்எல்ஏ கோஆபரேட் பண்ணணும், லோக்கல் எம்பி கோஆபரேட் பண்ணணும். ஸோ ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஹப் இங்க உருவாக்கலாம். அது உங்க கையில இருக்கு. சரியான ஆளுக்கு ஓட்டு போடுவோம். ஓட்டு போட்டு உதவாத எம்எல்ஏ நம்மளுக்கு வேண்டாம். அதே மாதிரி அமிர்த் மிஷன், இது மூலமா பாலக்காடு இஸ் ஆல்ரெடி லிஸ்டட் அமங் 6 cities. கேரளத்துல 6 சிட்டிக்கு அமிர்த் மிஷன் மூலமா சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணு. இப்போ ரேணு நம்ம கேண்டிடேட் பேசும்போது சொன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டாய்லெட் கூட இல்லை. கண்ணூர், கொச்சி, கொல்லம், திருவனந்தபுரம், திருச்சூர், இது எல்லாத்தையும் பாலக்காடு, இது எல்லாத்தையும் சேர்த்து அமிர்த் மிஷன் மூலமா இந்த மாதிரி பப்ளிக் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராமை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, எம்எல்ஏ சரி. ஆனா நீங்க பார்க்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், கிரிமெட்டோரியமா கூட சரியா நடத்தாத எம்எல்ஏ அமிர்த் மிஷனை எங்க நடத்துவா? நடத்த மாட்டா. அந்த பணத்தை டைவர்ட் பண்ணுவா. அதே மாதிரி பாலக்காடு ரைஸ் பவுல் ஆஃப் கேரளா, இங்கதான் மேக்சிமம் நெல் உற்பத்தி, அரிசி உற்பத்தி. என்டிஏ கவர்மெண்ட் கேரண்டி பண்ணி சொல்றேன், கேரண்டி எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபார் கிராப்ஸ் அண்ட் மல்டி கிராப் அக்ரிகல்ச்சர் ஆன் பிளான்டேஷன் லேண்ட், ரெண்டுத்துக்கும் நாங்க உத்தரவாதம் கொடுப்போம். எம்எஸ்பி கிடைக்கும். எல்லாரும் நெல் விவசாயி எல்லாருக்கும் எம்எஸ்பி கொடுக்கிறோம். அதே மாதிரி பிளான்டேஷன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1st February இந்த வருஷம் பட்ஜெட்ல கோகனட்டுக்கு ஒரு ஸ்கீம் கொடுக்கும். பழசான மரம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும், புது மரம் வச்சுக்கோ. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்கீம்ல பணம் கொடுக்கும். கோகனட் பிளான்டேஷன் முழுசும் பழைய மரம் ரிமூவ் பண்ணு, பெட்டர் ஈல்டு, நிறைய தேங்காய் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு புது மரமே, அதுக்கு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குறது. அதே மாதிரி கேஷ்யூ, கோகோ, இது எல்லாத்துக்கும் பெரிய அசிஸ்டன்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். முக்கியமா இன்னொன்னு, சந்தனம், சந்தன மரம் கேரளால இருந்தது போல எப்போது எங்கேயுமே உலகத்துல இல்லை. ஆனா அதுல இத்தனை விவகாரம் இருக்கு, சட்டம் அதுக்கு டைட்டா இருக்கு. ஆஸ்திரேலியால இன்னைக்கு கேரளாவோட சந்தன மரம், அங்க நிறைய சாண்டல் ட்ரீஸ் ஆர் க்ரோயிங் இன் ஆஸ்திரேலியா. நம்ம நாட்டில இருந்து எடுத்துன்னு போயிட்டே இருக்கான்.
நம்மளோட ஸ்டாம்ப் கேரளானா சாண்டல். அந்த சாண்டல் எக்கானமிக்கும் இந்த வருஷம் பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கோம். கேரளா கோகோனட், கேரளா கேஷ்யூ, கேரளா கோகோ, கேரளா சாண்டல்வுட். யார் வேணாலும் சாண்டல்வுட் வளர்த்துக்கோங்க. வீட்டுல மரம் வச்சுக்கோ, நல்லா வர. அது நல்லா வந்த பிறகு நீ கட் பண்ணி வச்சுக்கோ, அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஃபாரஸ்ட்ல இருக்கிற சந்தன மரத்தை ப்ரொடெக்ட் பண்ணு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வீரப்பன். எவ்ரி டே நியூஸ் பேப்பர்ல வீரப்பன் வீரப்பன் படிச்சோம். ஆனா அந்த மரத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் ஃபாரஸ்ட்ல. பட் ஃபார்மா நீ கல்டிவேட் பண்றியா, பண்ணிக்கோ. அதுல இருந்து ப்ராஃபிட் வருமோ எடுத்துக்கோ, ஓன் ப்ராஃபிட், அது ஓன் உழைப்பு. அது ஸோ சந்தன மரத்தை திருப்பி கேரளால எடுத்துட்டு வரதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இந்த வருஷம் பட்ஜெட்ல சொல்லுங்க. இதை தவிர என்டிஏ ஒரு ப்ராமிஸ் கொடுக்குது, 2500 rupees ஒவ்வொரு மாசமும் ஏழை அப்பாவிப்பட்ட பெண்களுக்கு, ஸ்திரீகளுக்கு, women from poor household will get 2500 rupees per month. That is the NDA commitment. LPG cylinder tight இருக்கிற காலத்துல we are ensuring LPG cylinder எல்லாருக்கும் சமயத்துல கிடைக்கணும். ஆனா 2 ஃப்ரீ சிலிண்டர் நாங்க அனௌன்ஸ் பண்றோம். எப்போ? ஓணம் முந்து, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி. ஓணம்க்கு ஒன்று, கிறிஸ்மஸ்க்கு ஒன்று, 2 ஃப்ரீ சிலிண்டர் எல்பிஜி கொடுக்குறோம். இதை தவிர இப்போ ரேணு பேசின போது சொன்ன மாதிரி வெள்ளம், நீருக்கு கஷ்டம். 20,000 liters, 20,000 லிட்டர் ஃப்ரீயா கிடைக்கும் ஒவ்வொரு மாசமும். அது ஒருவேளை விடோஸோ விமன் ஹெட்டட் ஹவுஸ் ஹோல்டோ இருந்தா, ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கிற வீடா இருந்தா, அங்க வெல்ஃபேர் பென்ஷன் 3,000 rupees கொடுக்கும். இதுவும் எங்களோட அனௌன்ஸ்மெண்ட். So this is not just empty promise. Prime Minister Modi fulfill பண்ணுவார் ஒவ்வொரு ப்ராமிஸும். அவர் குஜராத் டைம்ல இருந்தாலும் சரி, டெல்லியில வந்த பிறகும் சரி. எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் கேரளத்துல தான். பிரைம் மினிஸ்டர் மோடி ஆல் ஓவர் த கண்ட்ரி அனௌன்ஸ் பண்றார். கவர்மெண்ட்ல எங்கெங்க காலிஸ்தானம் இருக்கோ அங்கெல்லாம் நான் அனௌன்ஸ் பண்ணி ரோஸ்கார் மேலா மூலமா அனௌன்ஸ் பண்றேன், ஜாப்ஸ் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் கேரளால நாங்க இதை பத்தி யோசிச்சுட்டு we like to introduce a soft loan of 1 lakh for every job created for Kerala's residents. அதாவது இங்க ஒரு ஷாப் இருக்கு, அவ ஒரு புதுசா ஒரு ஜாப், ரிஜிஸ்டர்ட் ஷாப், இல்ல அங்க ஒரு கம்பெனி இருக்கு, ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, அவ ஒரு புதுசா ஒரு ஜாப் கிரியேட் பண்ணா, அதுல கேரளத்துடைய ஒரு யுவதி அந்த ஜாப்ல கிடைச்சி போய் அந்த ஜாப் எடுத்துட்டா, சாஃப்ட் லோன் ஒன்று 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க அந்த கம்பெனிக்கோ இல்ல இந்த கடைக்கோ கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வாக்குதான். அதாவது என்ன, நீ ஜாப் கிரியேட் பண்ண, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அது ஒரு ஈஸி டேர்ம்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவளுடைய வேலை வாய்ப்புக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு திட்டம். வேறு பெரிய இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பட்ஜெட்ல நடந்தது. ரேர் எர்த் காரிடார், டிஃபென்ஸ் காரிடார் நீங்க கேள்விப்பட்டேன், தமிழ்நாடுக்கு போச்சு. இன்னொரு டிஃபென்ஸ் காரிடார் உத்தரப்பிரதேஷ்க்கு போச்சு. எங்களுக்கு ஏன் டிஃபென்ஸ் காரிடார் கொடுக்கல அப்படின்னு கேட்டான் கேரளத்துல இருந்து. இப்போ ரேர் எர்த் காரிடார் கேரளத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், உத்தரப்பிரதேஷ்க்கு அனௌன்ஸ் பண்ணல. கேரளத்துக்கு இந்த பட்ஜெட்ல ரேர் எர்த் காரிடார், அது மூலமா குளோபல் லெவல்ல நீங்க அந்த ரேர் எர்த் எடுக்கலாம். அதை இங்கேயே ப்ராசஸ் பண்ணா மைக்ரோ சிப் இண்டஸ்ட்ரியோ சோலார் பேனல் இண்டஸ்ட்ரிக்கோ நீங்களே சப்ளை பண்ணலாம்.
ஸோ இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தவிர ஆயுர்வேதா, ஐடி, டூரிசம், மேரிடைம், ஸ்பைசஸ், டேட்டா ஸ்டோரேஜ், செமிகண்டக்டர்ஸ், இன்னும் எத்தனையோ பண்ணலாம். ஆனா நாங்க இருக்கக்கூடிய தூதாவாசம்ல இருக்கக்கூடிய அம்பாசிடர் மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவாளோட சேர்ந்துட்டு கோல்டு ஸ்மக்லிங்ல இன்வால்வ்டா இருக்கும். எங்க ஸ்டேட், நம்ம ஸ்டேட்டை நல்ல ஒரு உருப்படியான ஒரு நிலைக்கு எடுத்துன்னு வரதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுத்தாலும் நாங்க பண்ண மாட்டோம். அந்த பணத்தை கூட டைவர்ட் பண்ணி யாருக்கு ஏன் கட்சியில கார்டு ஹோல்டரா, கம்யூனிஸ்ட் கார்டு ஹோல்டரா அவனுக்கு கொடுப்பேன். ஏன் கட்சியில கார்டு ஹோல்டரா அவனுக்கு கான்ட்ராக்ட் பிசினஸ்ல கொடுப்பேன். ஏன் கட்சியில மெம்பரா இருக்கியா குடும்பஸ்ரீல கூட அந்த பெண்களுக்கே தான் நான் உதவி பண்ணுவேன். ட்ரேட் யூனியன் ஒர்க்கர்ஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சம்பந்தம் இருக்கிற ட்ரேட் யூனியன்னா சரி, மீதி எந்த ட்ரேட் யூனியனுக்கும் ஒன்றும் கிடைக்காது. முடிஞ்சா வயலண்டா அவனை அட்டாக் பண்ணுவேன். இது இங்க பாலிசி. இங்க பாலிசி, நீ கார்டு ஹோல்டரா இரு, கம்யூனிஸ்டா இருந்து உனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். நீ ஸ்மகிள் பண்ணா கூட உன்னை காப்பாத்தி கொடுக்குறோம். ஆனா மீதி இருக்கிற கேரளத்து சிட்டிசன்ஸ் யாரும் எங்களுக்கு தேவையில்லை. முடிஞ்சா அடிச்சு போடு அவனை. சோ அந்த சிச்சுவேஷன் தான் இங்க இருக்கு. சோ நம்ம ஆட்சிக்கு வந்தா கேரளத்துல நாஸ்திகனும் ஏத்தியஸ்ட்னு சொல்லிட்டு நீ கோவில்ல இதுக்கு வர, நாஸ்திகன் சொல்லிட்டு நீ கோவில் சொத்தை திருடுற, உனக்கும் அந்த கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம கடவுளை நம்பாதவனை கூட இங்க உட்கார வைக்கணும். இதெல்லாம் நடக்க கூடாது. தேவஸ்வம் போர்டு எல்லாத்தையும் ரீவேம்ப் பண்ணணும் கம்ப்ளீட்டா. லாஸ்ட் 30 வருஷமா ஆடிட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். ஸ்பெஷல் கமிஷன் போட்டு கம்ப்ளீட்டா அந்த லாஸ்ட் 30 வருஷத்துல கோவில் அக்கவுண்ட்ல, தேவஸ்வம் அக்கவுண்ட்ல என்ன நடந்திருக்கு அதை பரிசீலனை பண்ணி அவ மேல ஆக்ஷன் எடுக்கணும். இது நான் கேரளத்துக்கு வந்ததுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். யூடிஎஃப் ஒரு சமயம், எல்டிஎஃப் ஒரு சமயம், யூடிஎஃப் இன்னொரு சமயம், எல்டிஎஃப் இன்னொரு சமயம், இப்படி மாத்தி மாத்தி இவாளே வரதுனால இவன் பண்ண ஊழலை அவன் காப்பாத்துறான், அவன் பண்ண ஊழலை இவன் காப்பாத்துறான். மொத்தத்துல மக்களுக்கு, ஜனங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறது இல்லை. நம்ம சொத்து கோவில் அதை திருடுறான். இவன் வந்தாலும் அவன், அவன் வந்தாலும் இவன், ரெண்டு பேரும் அவளை காப்பாத்திக்கிறான். அதனால என்டிஏ வந்ததுன்னா தேவஸ்வம் போர்ட்ஸ்ல கடந்த 30 வருஷமா நடந்த அட்டூழியங்கள் எல்லாத்தையும் ஆடிட் மூலமா வெளியில எடுத்து வரலாம். அந்த கோவில் சொத்து தன நாசம்னு ஒண்ணு இருக்கு தமிழ்ல. கோவிலோட சொத்தை, தெய்வத்தோட சொத்தை யார் எடுக்கிறானோ அவனுடைய தனம் முழுமையா நாசனமாகும் நமக்கு ஒரு நம்பிக்கை. சோ இந்த கடும் சூட்ல உங்களை இன்னும் உட்கார வைக்கல. இந்த ரெண்டு பேரும் நம்மளுக்கு வேண்டாம். யூடிஎஃப்பும் வேண்டாம், எல்டிஎஃப்பும் வேண்டாம். ஒரு புதுசா கேரளாவை நல்லா முன்ன எடுத்துட்டு போறதுக்கு, நம்மளுடைய யூத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கிடைக்கிறதுக்கு, அழகழகான அந்த ஊரை அப்படி பாழ் பண்ணி வச்சிருக்கா, பேசிக் ஃபெசிலிட்டி கூட இல்லாம. இதை எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி ஊர் அழகா பண்றதுக்கு என்டிஏ வேணும் நம்மளுக்கு. இதனால இன்னைக்கு ரேணுக்கு தாமர சின்னத்துல உங்களுடைய ஓட்டு அடிக்கணும். என்னோட ஹம்பிள் இருக்கு. ஒரு விகசித்த கேரளத்துக்கு நல்ல லீடர்ஷிப் வேணும். விகசித்த பாரதத்துல விகசித்த கேரளத்துடைய பங்கு பெருசா இருக்கணும். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரோட வீட்டுக்கும் போய் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த எல்டிஎஃப் யூடிஎஃப் குப்பை நம்மளுக்கு 30, 40, 50 வருஷமா நம்ம மேல இருந்து இந்த அழகான சுந்தர கேரளத்தை
பாழ் பண்ணி சீர்குலைய வச்சிருக்காங்க. இனிமே நம்மளுக்கு அது வேண்டாம். அதே தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இனி இந்த எம்எல்ஏ வேண்டாம், இனி இந்த எம்பி வேண்டாம், இனி இந்த கவர்மெண்ட் வேண்டாம். அதனால நீங்க எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் மோடியோட சப்போர்ட்ல இருக்கக்கூடிய என்டிஏ கேண்டிடேட்ஸ், இங்க நம்மளுக்கு பிஜேபி கேண்டிடேட், மீதி கான்ஸ்டுவன்சில என்டிஏவோட 2020 எப்படி நிறைய பார்ட்டியோட கேண்டிடேட்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கேரளத்துல ஒரு மாறுதல் எடுத்துன்னு வாங்க. We need a change. We cannot live with this. Mutually supporting corrupt practices in the form of UDF and LDF. So, Nanni.